என்ன சொல்றேன்னா, பஷீருக்கு பதிலா ஜேகே பெத்தல வந்து கொண்டு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. என்னன்னா, பஷீருக்கு பஷீர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா போடுறாரு. சோ ஒரு மேட்ச் ஒரு பிரேக் கொடுத்துட்டு, அவங்க இன்னும் நாங்க ஸ்ட்ரென்த்தனா போறோம். இது நம்ம மாமா கோகுல் சொன்னோம். சோ அந்த அந்த பாயிண்ட் வந்து பயங்கரமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் கொஞ்சம் வீக்கரா இருக்காங்க. ஜேகே பெத்தல கொண்டு வந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆயிடும். அண்ட் ஜேகே பெத்தலால ஒன்னு பார்ட் டைம் போட முடியும். பஷீருமே அதான் பண்ணிட்டு இருக்காரு. சோ ப்ராபபிலி அது ஒண்ணு ட்ரை பண்ணுவாங்க. பண்ணா ரொம்ப பேட்டிங் சேவ் ஃப்ரெண்ட்லி ஆயிடும். ஏன்னா உனக்கு சீம் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா பேட் இருந்தா ஒரு பொசிஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி ஹேவ் 4 பவுலர்ஸ் யூ கேன் சீ இந்த கண்டிஷன்றப்போ. சோ பார்ப்போம் இதுதான் நடக்கும்னு தோணுது. மற்றபடி இங்கிலாந்து வில் கோ 2 சேஞ்சஸ் சாலிட்லி. பட் ஏதாவது ஒரு ஹேடா யோசிக்கணும்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் மேல ஜேக்கப் பத்தல் இன் பிளேஸ் ஆஃப் பஷீர். அது பண்ண மாட்டாங்க மோஸ்டா. ஒரு லோன் பண்ணா ஸ்பின்னரோட தான் போவாங்க கண்டிப்பா. இந்த தாட்ஸ் பண்ண இருக்கு மாட்டாங்க, எனக்கு. கரெக்ட் தான். பட் பஷீர் வந்து ரொம்ப ஆர்டினரி பால் நீ சொன்ன மாதிரி. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு டேர்ன் ட்ரை பண்ணல, ஒரு ட்ரிஃப்ட் ட்ரை பண்ணல, ஒரு எதுவுமே ட்ரை பண்ணல. சும்மா ஒரு சஹல் மாதிரி லூப்பி டெலிவரிஸை தூக்கி தூக்கி போட்டு பண்ணிட்டு ரொம்ப டெம்ப் பண்ணிட்டே இருந்தாரு. அது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காரு. லாங் ஆன் லாங் ஆஃப்ல வச்சு இல்ல மிட் விக்கெட்ல வச்சு லூப்பியா போடுறேன் தூக்கி கொடுத்து அவுட் ஆகும் அதவே ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனை பீட் பண்றது, இல்ல கொஞ்சம் ஒரு மெய்டன் போட்டு டைட் பண்றது, ஒரு எண்டை ஹோல்ட் பண்றது, இல்ல டக்குன்னு ஃபாஸ்டா ஓவரை போட்டு முடிக்கிறது, நிறைய வேஸ் இருக்கு. எல்லாமே எல்லாமே டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான். பட் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்லயே நிறைய வேஸ் இருக்கு. அவர் எதையுமே ட்ரை பண்ணாம நான் தூக்கி தூக்கி லூப் கொடுத்து போட்டுட்டே இருப்பேன். டெஸ்ட் மேட்ச்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வயசா இருக்காது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா